வணக்கம். வணக்கம். நாங்க திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக பிரிவுல இருந்து மாவட்ட துணைத் தலைவர் நான் வந்திருக்கிறேன். அந்த கட்சியினுடைய ஊடக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் சதேஷ் வந்திருக்கிறாங்க. இப்ப எழுச்சிமிக்க இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நீங்க தொடர்ந்து எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். இது திருச்சி மாநகரத்துல இது என்ன பகுதி, இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய விநாயகருக்கு என்ன சிறப்பு பேர் எதுவும் இருக்கா? வணக்கம், என் பேர் ராஜா. இது வந்து திருச்சி பீமநகர் கிருஷ்ணன் கோயில் தெரு. சரி, நம்ம 28 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு எழுச்சி விழாவே ஒரு 3 நாள் நம்ம நடத்துறோம். முதல் நாள் வந்து கணபதி ஹோமம் பிரதிஷ்டை பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். 2வது நாள்ல வந்து மாபெரும் அன்னதானம் நடைபெறும். 3வது நாள் விசர்ஜன ஊர்வலம் நடைபெறும். நம்ம கணபதிக்கு பேர் வந்து ஸ்ரீ வக்ரதுண்டாய கஜான கணபதி. நம்ம வக்கரங்களை அழிக்கக்கூடிய ஒரு கணபதியா நம்ம பிரதிஷ்டை பண்ணி இந்த வருஷம் நம்ம பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். இப்ப நாங்க வந்து நீங்க இப்ப கஜமுகனுடைய அதாவது முகப்புலியே விநாயகரை பிரதிஷ்டை பண்ணிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு திட்டமிடலா இருக்கு. இந்த நம்ம நீங்க சொன்னது மாதிரி அந்த வக்ரதுண்ட கணபதி நமக்கு இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போக்கி, இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு இந்த நேரத்துல நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டாலும் தொடர்ச்சியா வந்து 5 நாட்கள் 10 நாட்கள் சிறப்பா வந்து அடுத்த மாநிலங்கள்லாம் நடக்குது. நம்ம மாநிலத்துல பாத்தீங்கன்னா 7 சுருங்கி 5 ஆச்சு, 5 சுருங்கி இப்ப 3ல நிக்குது. இது இன்னும் குறைஞ்சிடாம இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த எழுச்சி விழாவை நடத்தக்கூடிய, ஏன்னா இளைஞர்கள் சக்தி தான் இந்த நாட்டிலே மாபெரும் சக்தி. இதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கணும். அரசாங்கம் உருட்டும் மிரட்டும் எல்லாமே செய்யத்தான் செய்யும். அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், அவங்களால மதத்தோட சேர்ந்து அவங்களால வந்து பெரிய எதிர்ப்பை காமிக்க முடியாது. அதனால தொடர்ச்சியா நீங்க விடாம செய்யணும். இப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல அந்த விழாவை நடத்துறதா சொல்றீங்க. இது இன்னும் இந்த உலகம் இருக்கக்கூடிய அளவுக்கு 3000 ஆண்டானாலும் சிறப்பா நடத்தணும். இப்ப இன்னொரு சின்ன ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இந்துக்கள் விழாக்கள்னால நமக்கு ஒற்றுமை, இந்த இப்ப நம்ம தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய விழாக்கள்னால நமக்கு ஒற்றுமை நீடிச்சிருக்கா, அல்லது நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுனால இந்த விழாக்கள் சிறப்படையுதா? நம்ம ஒற்றுமையா இருக்கனாலதான் விழாக்கள் நீடிச்சிட்டு இருக்கு. நிச்சயமா. ஆனா அந்த உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த பண்டிகைகள் தான் நம்ம கொடுக்குது. கண்டிப்பா. இப்ப நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தீபாவளி திருவிழா ஆகட்டும், கார்த்திகை திருவிழா, அதாவது அந்த சித்திரை மாதத்துல ஆமா ஆமா, இப்ப நம்ம ஒரு உயிர்ப்போட வச்சிருக்கிறது நம்ம விழாக்கள் தான். அதனால தொடர்ந்து நம்ம வந்து இந்த விழாக்களை சிறப்பா நடத்தணும். இப்ப இந்த இதுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு விநாயகர் மந்திரத்தை நம்ம சொல்றதுக்கு நமக்கு அண்ணன் அதை கத்துக்கல. இருந்தாலும் ஓம் காளி ஜெய் காளி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உச்சாரணம் மிக்க ஒரு மந்திரத்தை நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து சத்தமாவும் சிறப்பாகவும் சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். இந்த நேரத்தில் கண்டிப்பா ஓம் காளி ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் காளி, ஜெய் ஜெய் காளி, ஓம் காளி. நன்றி, வணக்கம். இன்னும் இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த இளைஞர்களா சிறப்பா விழா எடுக்கணும். இப்ப இருக்கக்கூடியவங்க என்ன முறையில செய்வீங்களோ அதே முறைய இந்த இளைஞர்களுக்கு நீங்க கத்துறன்னு இந்த நேரத்துல எங்களுக்கு கீழே இருக்க பசங்களுக்கும் எல்லாருக்கும் நிச்சயமா ஏன்னா கைட்லைன் பண்ணி அவங்கள நடத்துறதுக்கான வழிமுறைகள் ஆன்மீகம் ஒண்ணுதான் நல்வழிப்படுத்துறதுக்கான விழா. அந்த அந்த பாதையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே ஒரு மாதிரி சீர் இல்லாம போயிடும். அதனால தொடர்ச்சியா இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்திலையும் நம்மளுடைய இந்து மதத்தின் மேலையும் ஆழ்ந்த பற்றோடு இருக்கணும். இந்த நேரத்துல நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி.